அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவுமே நான் துவா செஞ்சேன். எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபில் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கும் அதே போல் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரபியுல் அவ்வல் முடிஞ்சு ரபியுல் ஆஹிரில் அடி எடுத்து வைக்க போகிறோம். அதாவது இந்த ரபியுல் ஆஹிர் வர்றதுக்கு நம்ம பிறை பார்த்த உடனே இந்த ஒரு துவா ஓதணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்மளை செழிப்பாக வச்சுருக்கும். பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நம்மளுக்கு கொண்டு சேர்க்கும். எப்போவுமே இந்த மாதிரி பிறை ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுக்கு இருக்க ஒரே நியத்து என்னவா தெரியுமா இருக்கணும்? இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் முழுக்க நம்ம அல்லாஹ்வை அதிகமாக அமல் செய்யக்கூடியவங்களா, நன்மை நிறைய செய்யக்கூடியவங்களா, போன மாதம் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணமோ, எந்த அமலெல்லாம் விட்டோமோ அதெல்லாம் இந்த மாதம் அதிகமாக பண்ணணும், அல்லாஹ்வை அதிகமாக நெருங்கணும் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துக்காக ஓடக்கூடியவர்களாக தான் இருக்கோம். இந்த துன்யாவில் எந்த தேவைக்காக எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நம்மளும் ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனாலுமே நம்ம இந்த துன்யாவுக்காகவும் நம்ம அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும், மறுமைக்காகவும் நம்ம அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். நம்ம இந்த துன்யாவுக்கு மட்டுமே நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்ம மறுமையை விட்டுருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுக்கு இந்த துன்யா அப்படிங்கிறது 60 வருஷமோ 70 வருஷமோ இந்த உள்ள காலகட்டத்தில் அதுவும் சொல்ல முடியாது. அப்படி உள்ள காலகட்டமாக இருக்குது. ஏன்னா மவுத்துக்கு வக்து இல்லை, எப்போ வேணாலும் வரலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம எப்போவுமே நம்ம துவா ஆனால் ரசூல்லா உடைய சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் அப்படிங்கிறது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அது சொல்லவே முடியாது. அதனால நம்ம எப்போவுமே இந்த உலகத்துக்காகவும் மறுமைக்காகவும் நம்ம அதிகமாக துவா செய்யணும். ஏன்னா இந்த உலகத்துலேயும் நம்ம அல்லாஹ் நம்மளை கண்ணியமாக வச்சுருக்கணும், மறுமையிலையும் நம்ம அல்லாஹ் நம்மளை கண்ணியமாக வச்சுருக்கணும். அதுக்காக எப்போவுமே அதிகமாக நம்ம துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த மாதிரி வருஷங்கள் ஆக நம்மளுடைய வயது நம்மளோட ஆயுட்காலம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால அதிகமாக அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹை குறை கூறுறதை விட்டுட்டு நம்ம மேலே என்ன தப்பு, இப்போ அல்லாஹ் என்னோட துவாவை கபல் செய்ய மாட்டேங்கிறான், எனக்கு தர மாட்டேங்கிறான், எனக்கு அது பண்ண மாட்டேங்கிறான், இது பண்ண மாட்டேங்கிறான்னு யோசிக்கிற நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு அல்லாஹு தாலா நம்மளுக்கு அவனோட அருட்கொடைகளை கொடுத்துருக்கான். பணம் 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 மட்டும் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது கிடையாது. இங்கே நிறைய பேர் கோடியாக கொட்டி வச்சுருக்கான். ஆனால் அவனுக்கு அந்த நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏன்னா அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம். குழந்தை செல்வம் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நியாமத். இன்றைக்கி குழந்தை செல்வம் இருக்குது அப்படிங்கிறவங்கள்ட்ட பணம் இல்லை, பணம் இருக்குது அப்படிங்கிறவங்கள்ட்ட குழந்தை செல்வம் இல்லை. அதனால இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு சோதனையில் அகப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ரிஸ்க் அப்படிங்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வர்றது பணம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ரிஸ்க் அப்படிங்கிறது நம்மளோட சந்தோஷம், ரிஸ்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு அல்லாஹ் அளிச்சுள்ள ஆரோக்கியம், ரிஸ்க் அப்படிங்கிறது அல்லாஹ் நம்மளுக்கு எதையும் நம்ம படுத்த உடனே நம்ம தூங்கிடுவோம்ல, அது ஒரு ரிஸ்க் தான். இந்த மாதிரி ரிஸ்க் அப்படிங்கிறது பணம் மட்டுமே கிடையாது. நம்மளுக்கு அல்லாஹ் தாலா இதை கொடுத்துருக்கான்ல. இப்போ நிறைய பேருக்கு கை இருக்காது, கால் இருக்காது, இல்லை உடம்புல ஏதாச்சும் ஒரு நோய் வந்துட்டே இருக்கும். ஆயுட்காலம் முழுவதும் அவங்க அந்த நோயாலேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹு தாலா அதெல்லாம் விட்டு பாதுகாப்பாக்கி இன்றைக்கி நம்மளுக்கு கேட்குறதுக்கு காதையும் பார்க்குறதுக்கு அந்த 2 கண்ணையும். நிஜமாக யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு ஒரு கண்ணை கட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்மளால் நடக்க முடியுமா? ஆனால் கண்ணே தெரியாதவங்க எப்படி அவங்களோட வாழ்நாட்களை கழிக்கிறாங்க? அதெல்லாம் பெரிய கொடுமை இல்லையா? அப்போ அல்லாஹு தாலா நம்மளுக்கு இந்த 2 கண்களை கொடுத்துருக்கான்ல, மாஷா அல்லாஹ். கண்களை கொடுத்து இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு இந்த வெளிச்சத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கான்ல. அப்போ அதை நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருக்கோமா?
அப்போது நிச்சயமாக நம்ம நன்றி கெட்டவங்களாக தானே இருக்கோம். நம்மளுக்கு கால்களை படைச்சிருக்கான், கைகளை படைச்சிருக்கான், அதன் மூலம் நம்மளுக்கு வந்து பிறரோட தேவை இல்லாமல் ஆக்கியிருக்கான். ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் இந்த கைகால் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம நினச்சாவே நம்மளுக்கு வந்து அல்லாஹு தாலா அழிச்சிருக்கிறதே ஒரு பெரிய ரிஸ்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் எப்போவுமே குறை சொல்லிகிட்டே இருக்காமல் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழகுவோம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொல்ல அல்லாஹ் நம்மளோட ரஹ்மத்துக்களையும் பரக்கத்துக்களையும் நம்மளுக்கு கண்டிப்பாக அதிகரிப்பான். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட்டோம். அதாவது இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த துவா வந்துட்டு ஓதுங்க, பார்த்து ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பி அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாமி ரப்பி வரப்புகல்லாஹ் ஹிலாலு ருஷ்தி வ ஹைரின். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாமி ரப்பி வரப்புகல்லாஹ் ஹிலாலு ருஷ்தின் வ ஹைரின். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா ஃபில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாமி ரப்பி வரப்புகல்லாஹு ஹிலாலு ருஷ்தின் வ ஹைரின். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாமி ரப்பி வ ரப்புகல்லாஹு ஹிலாலு ருஷ்தின் வ ஹைரின். இந்த துவா ஓதிடுங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னா, இறைவனே பாதுகாப்பு, இறை நம்பிக்கை, அமைதி, இஸ்லாம் ஆகியவை மூலம் இதை எங்கள் மீது தோன்ற செய்வாயாக. பிறையே என்னிறைவனும் உன்னிறைவனும் அல்லாஹ்தான். நீ நேர்வழி மற்றும் நம்பிக்கையின் பிறையாக உள்ளாய். இதான் இதோடைய அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி முடிச்சிருங்க. ஓதி முடிச்சுட்டு இந்த ஒரு சிறப்பான ஒரு திக்ர், இந்த ஒரு திக்கரை வந்து நம்ம சொல்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. திக்ருகள்லையே மிக சிறந்த ஒரு திக்ருனா அது இந்த திக்ரு தான். இந்த திக்ரை 300 முறை இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. ஓதி நம்மளோட நாட்டத்தை அல்லாஹ்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக நம்ம என்ன கேட்குறோமோ அதை அல்லாஹு தாலா அப்படியே நம்மளுக்கு கபூலாக்கி கொடுப்பான். அது என்ன திக்ர் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மலக்குகளும் இந்த திக்ரை செய்கிறாங்க, மனிதர்களாகிய நம்மளுக்கும் இந்த திக்ரை வந்து சிறந்த திக்ராக கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இந்த திக்ரை 2 வார்த்தைகள் தான் சொல்கிறதுக்கு மிக எளிதானவை, ஆனால் மீசான் தராசில் மிக கனமானவை, அல்லாஹுவுக்கு மிக 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 விருப்பமானவை. இந்த திக்ர் என்ன அப்படின்னா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம். இதுதான் இந்த திக்ர். இந்த திக்ரை 100 முறை நம்ம சொன்னோன்னா கடல் நுரையளவு நம்ம பாவம் பண்ணியிருந்தாலுமே அந்த பாவம் வந்து அல்லாஹ்விடத்துலேருந்து மன்னிக்கப்பட்டுரும். இதோட அர்த்தம் என்ன? அல்லாஹை போற்றி புகழ்ந்து துதி செய்கின்றேன், கண்ணியமிக்க அல்லாஹவை துதிக்கின்றேன். அல்லாஹை வந்து நம்ம எப்படி புகழ்கிறோம்? அவன் மட்டும்தான், அவனை நான் போற்றி புகழ்ந்து நான் துதி செய்கிறேன், கண்ணியமிக்க அல்லாஹவை நான் துதிக்கிறேன் அப்படின்னு நம்ம அல்லாஹவை வந்து புகழ்கிறோம். இந்த மாதிரி நம்ம அல்லாஹவை இந்த ஒரு சிறப்பான ஒரு திக்ரை என்றைக்குமே விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்ல இஸ்திக்ஃபார் சேலஞ்ச், அந்த இஸ்திக்ஃபார் தான் இது. அதாவது நம்ம அல்லாஹ் இந்த துவா ஓதுறதின் மூலமாக நம்மளோட பாவம் கடல் நுரையளவு இருந்தால் கூட அல்லாஹு தாலா வந்து அந்த பாவத்தை வந்து நம்மளுக்கு மன்னிச்சிடுவான். அப்போது இந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு 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 நம்ம பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துமே அல்லாஹு தாலா நம்மளுக்கு சிறப்பாக்கி கொடுப்பான். மேலும் அது அளவு கடந்த ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் இதை கண்டிப்பாக நம்ம அதிகமாக ஓதுவோம். இன்றைக்கி கண்டிப்பாக இது ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவரது ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். நான் துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். வாஹித அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.